என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா? அமுல் பேபி, இன்னும் என் மேல கோவம் போலியா? இங்க பாரு, என்னை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணாத. பர்த்டே அன்னைக்கு உனக்காக காத்துட்டு இருந்த நேரத்தை என்னால் மறக்கவே முடியாது. முதல்ல மணி கணக்குல, அப்ப நிமிஷம், கடைசியா நொடி கணக்குல. நீ வரமாட்டேன்னு எங்க நினைக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் எனக்கு புரியலன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அமுல் பேபி. உன் மனசுல எவ்வளவு வலி இருந்தா நீ என்னை விட்டு விலகி போயிட்டு இருக்கியோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு நீ அந்த வார்த்தைய சொல்லியிருப்ப. நான் வரலங்கிற வலி உனக்கு இருக்கிற அதே நேரத்துல என் அமுல் பேபியோட பர்த்டேக்கு வர முடியலையேங்கிற வலி எனக்கு எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? இங்க பாரு, மன்னிச்சுக்கோன்னு நான் கேட்க மாட்டேன். இப்படி கேட்டா நான் வேற நீ வேற ஆயிராதா? நீயே சொல்லு, நானும் நீயும் வேற வேறயா? நான் கிளம்புறேன். இரு இரு இரு. என்ன வேணும் உனக்கு? உனக்காக இவ்ளோ ஏற்பாடு பண்ணிருக்கிறேன்ல, நீ பாட்டுக்கு போன அப்படி. வீட்டுல சமாதானம் பண்ண, அப்ப ரோட்ல பண்ண, இப்ப அதே தான் இங்கேயும் பண்ற. வேற என்ன செய்ய போற? நீ இவ்வளவு செய்யறதுக்கு பதிலா நீ பர்த்டேக்கு வந்திருக்கலாம், சிம்பிளா முடிஞ்சிருக்கும். ஆனா நீ வரல, நான் போறேன். அமுல் பேபி இரு. என்னால இங்க இருக்க முடியாது. நீ இருக்கணும். நான் உனக்காக செஞ்சது பார்த்தா நீ அப்படியே அசந்துருவ. நீ அப்படியே என்ன தூக்கி என் செல்ல குட்டி, என் புஜ்ஜி குட்டி அப்படின்னு கொஞ்சுவ. பாக்குறியா? என் கோவம் இங்க இருக்குன்னு நினைக்கிறியா? இங்க இருக்கு. நம்ம பிரிஞ்சு சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்த முதல் பிறந்த நாள், அற்புதமான நாள் போயிடுச்சு. இனி வராது. பாய். பிரபு, என்ன பாரு. அம்மா, டேய், குழந்தை மாதிரி சத்யா கெஞ்சிக்கிட்டு இருக்கா, நீ மதிக்காம போற. உலகத்துல உன்னை விட முக்கியமானது சத்யாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறியா? அப்படிப்பட்ட உன்னோட பர்த்டேக்கு அவ வராம இருப்பாளா? அதை ஏன்டா நீ யோசிக்கவே மாட்டேங்கிற? 5 வருஷம் சத்யாவை பிரிஞ்சிருந்ததுக்கு நீ தான காரணம். அது தெரிஞ்சும் அவ உனக்காக காத்துட்டு இருக்கால. உன்ன மாதிரி சத்யா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டாளா? கால நேரம் பார்க்காம ஓடுற வேலைன்னு தெரிஞ்சுதானே சத்யா எஸ்ஐ ஆகணும்னு ஆசைப்பட்ட. அப்புறம் நீயே டைமுக்கு வரலன்னு கோவப்பட்டா எப்படிடா? விலகி இருக்கிற எனக்கே சத்யாவோட அன்பு தெரியுது. நெருங்கி இருக்கிற உனக்கேண்டா தெரிய மாட்டேங்குது? என்ன பாத்துட்டு இருக்க? நான் பண்ணது தப்புன்னு சத்யா கிட்ட சொல்லு. அம்மா, பேபி, அம்மாவை பாத்துட்டியா? இப்ப ஹாப்பியா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னல, அதுதான். உனக்கு இந்து அம்மாவே வந்து விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்ட. அதுக்காக இந்து அம்மாவோட போட்டோவை கொடுத்து ஹாலோகிராம் மாதிரி ரெடி பண்ண.
ஆனா இது உன் பர்த்டேக்கு செய்ய எனக்கு கொடுத்து வைக்கல. என்னாலதான் அங்க வர முடியல. டேய் பிரபு, இனி சத்யா கூட சண்டை போடக்கூடாது, புரியுதா? அவ ஒண்ணு நம்பி வந்தவடா. நீ ஏன் கோச்சுக்கிட்டு அப்புறம் அவ யார்கிட்ட போய் அழுவா? சரிம்மா, சாரி. பிரபு, ஹாப்பி பர்த்டே. பாய். பாய். உன்னை முன்னாடி நேர்ல வர வைக்க ஆசைப்பட்ட என் ரவுடி பேபி மனசை நோங்கடிச்சிட்டனே. அமுல் பேபி, ரவுடி பேபி. அமுல் பேபி, என்ன நீ அழக்கூடாது. பர்த்டே பேபி அழலாமா? ஐயோ, இது அமுல் பேபி இல்ல, சரியான அழுமூஞ்சி பேபி. ரவுடி பேபி. இந்த பாரு, அப்புறம் நான் அழுதுருவேன் பாத்துக்கோ. நீ அழணும். நீ என்கிட்ட பேசாமலே இருந்துட்டல, அதனால தாங்கவே முடியல தெரியுமா? எவ்வளவு பேர் என்ன நிராகரிச்சாலும் நீ என்ன தாங்குவே நான் நம்புவேன் அமுல் பேபி. உன் முகத்தை கோவமால காமிக்காத அமுல் பேபி. அது என்னால தாங்க முடியாது. ரவுடி பேபி, என்ன ரவுடி பேபி, என்ன ரவுடி பேபி? சாரி, அழக்கூடாது. சிரி சிரி. இன்னைக்கு ஃபுல்லா நான் உன் கூட தான் இருக்க போறேன். டியூட்டி கட்டு, போன் கட்டு, எல்லாம் கட்டு, ஓகே? அப்படியா? ஆமா, நம்ம இங்க தான் தங்க போறோம். நான் தான் உனக்கு சமைச்சு போடுவேன், உன் கூட கதை பேசுவேன், உன் மடியிலேயே படுத்து கிடப்பேன், உன் கைய புடிச்சுக்கிட்டே நடப்பேன். உன்னை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகராம இருக்க போறேன். போதுமா? போதும், எனக்கு இது போதும். உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே, ஐயையோ எனக்குள் முதலச்சம் வருதே. ஹே, உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே, ஐயையோ எனக்குள் முதலச்சம் வருதே. போராட்டத்துக்கு எல்லா ஏற்பாடும் கரெக்டா பண்ணிருங்க, சொதப்பிடாதீங்க. தலைவரே. ஒரு நிமிஷம், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் கூப்பிடுறேன். சரி தலைவரே. என்னையாச்சு? தீக்குளிக்க ஆளு கிடைச்சாச்சா? ரெடி பண்ணிட்டேன் தலைவரே. அருமடா, நான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு எவன் பெத்த புள்ளியோ சாக போகுது. ஆமா, அவன் யாரா? மஜிலி குப்பத்துல குமார்னு ஒருத்தன். மேஜிக் ஷோ பண்றதா அவன் வேலை. ஏண்டா, நீ சொன்னோன்னு நம்பிட்டானா? தலைவரே, கையில காசு இல்லைன்னா நம்பித்தானே ஆகணும். ஏண்டா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? அவனுக்கு பொண்டாட்டி இருக்கா? ஓ ஆமா தலைவரே. எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? டேய், அவன் செத்து கிடக்குறப்போ அவன் பொண்டாட்டி தலைவிரி கோலமா வந்து ஐயோ ஐயோன்னு கதறி கதறி அழுவணும்டா. அப்பதான்டா நியூஸ் எல்லாம் பரபரப்பா போடுவான். அப்பதான் நம்மள பத்தி நல்லா பேசிக்குவாங்க. குமார் பொணத்து மேல ஏறி நின்னாவது எம்எல்ஏ பதவி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டான். டேய், அவனுக்கு நல்ல பிரியாணி சாப்பாடு வாங்கி கொடுத்து மத்தியானம் வரைக்கும் பாதுகாப்பா வச்சுக்கணும். அவன் தாண்டா இந்த போராட்டத்துக்கு ஹீரோ. ஏன்னா போராட்டத்துல அவன் தீ குளிக்கல, அவன் தீ குளிக்கிறதுக்காக தான் இந்த போராட்டத்தையே நாம நடத்துறோம். டேய், கஜேந்திரன் வாழ்க, எம்எல்ஏ வாழ்கன்னு கோச்சம் போட்டுக்கிட்டே அவனை தீ குளிக்க சொல்லு. அப்பதான் செத்து போனவன் என் பேரை சொல்லிக்கிட்டே செத்தான்னு ஊரு ஃபுல்லா பரவண்டா. தோபர்ரா, தீ பத்துனோன்னு நான் கத்துவேன், கதறுவேன். அத்தனையும் நடிப்புடா. அத நம்பி தண்ணிக்கு நீ ஊத்தி அணைச்சிட போறீங்க. நீ பத்த வைக்கிற தீ தான் என் பவரை கட்சியோட மேலிடத்துக்கு காட்ட முடியும். அவன் துடி துடிச்சு சாகிறத பார்த்து கட்சி பதறி அடிச்சு ஓடி வந்து எனக்கு பதவியை தரணும்டா. செஞ்சிடலாம் தலைவரே. டேய், போராட்டத்துக்கு அவன் வந்துருவான்ல? தலைவரே, கை நீட்டி காசு வாங்கியிருக்கான், நிச்சயமா வந்துருவான். அவன் நெத்தியில வைக்கிற காசை அவன் கையாலேயே வாங்கிட்டானா?
சிறப்புடா. சரி, நீ போய் போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண. சரிங்க தலைவரே. தூங்கு பாப்பா தூங்கு. என்ன இந்த மனுஷனை வேற காணும். குழந்தைக்கு வேற சாப்பிட எதுவுமே இல்ல. வீட்ல ஒரு பொருள் கூட இல்ல. சோ 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 செல்லக்குட்டி தூங்குடா செல்லம். ஏ ஜான்சி ராணி நான் தூங்கிட்டு இருக்கலா? வாங்க வாங்க வாங்க. என்னங்க கை ஃபுல்லா பொருளா இருக்கு. வேலை எதுவும் கிடைச்சிருச்சா? வேலை கிடைச்சது, துட்டும் கிடைச்சது, அதான் வாங்கி வந்தேன். இதா குழந்தைக்கு பிஸ்கட்டு சிப்ஸ் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன். குடு துண்ணட்டும், சரியா? பிஸ்கெட் சாப்பிடுவோமா பாப்பா? பாப்பா குட்டிக்கு பிஸ்கட்டை பிஸ்கெட். பிரிச்சு கொடு புனிதா. பிஸ்கெட் சாப்பிடுவோமா? ஜொஜ்ஜு ஜொஜ்ஜு. இதுக்கெல்லாம் ஏது காசு? மேஜிக் பண்ணா 50 100 தான் கிடைக்கும். எனக்கு ஒண்ணும் புரியலங்க. எப்படி காசு வந்தது? என்ன இப்படி சொல்லிக்கணும்? இப்பெல்லாம் நான் ஆயிரக்கணக்கில் கூட கிடைக்கும். என்ன கிடைச்சது அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். நீ ஒரு மேஜிக் பாக்குறியப்போ? என்ன மேஜிக்? எப்படி? இந்தா எனக்கா? பின்ன பக்கத்து வீட்டுக்காரிக்கா? உனக்கு தாண்டி, தள்ள வச்சுக்கோ. குசும்பு தான் ரொம்ப. இன்னொரு மேஜிக் பாக்குறியா? என்ன மேஜிக்? இது எப்படிக்குது? ஏதுங்க இம்பிட்டு பணம்? நீங்க மேஜிக் பண்ணா பலூன் தான் வரும். பணம் எப்படி வருது? ஐயா, இது மெய்யாலுமே பணம் தான். இது செஞ்ச வேலை கிடைச்ச துட்டு, இது செய்ய போற வேலை கிடைச்ச துட்டு. என்ன செஞ்ச வேலை செய்ய போற வேலை புரியல. அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம சத்யா இருக்குல்ல, அதுக்கும் அதோட வீட்டுக்காருக்கு ஏதோ பிரச்சனை. இது பர்த்டே பார்ட்டிக்கு போலியாமா. அதுக்கு அந்த அமுல் பேபியை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன ஒரு மேஜிக் ஷோ செய்ய சொல்லி சத்யா சொல்லிச்சு. அதான் நான் ஒரு சமாதான புறவா போய் மேஜிக் ஷோ செஞ்சுக்கிட்டு வந்தேன். அதுக்கு சத்யா கொடுத்த துட்டு. ஏங்க நம்ம அக்கா கிட்ட எல்லாம் துட்டு வாங்குறீங்க? ஐயா, நான் வேணாம் தான் சொன்ன புள்ள. சத்யா தான் இந்த வாங்கிக்கொண்டு கையில கொடுத்து அனுப்பிச்சு. சரி, அது என்ன காசு? இது நான் தீ குளிக்க போறதுக்கு. என்னது? தீ குளிக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறேன்னு சொன்னா கூட இது பயந்துக்கும். வேணாம், சொல்ல வேணாம். திருப்பி சொல்லுங்க. ஐயா, அது ஒன்றும் இல்லை புள்ள. நம்ம கண்ணாயிரண்ணா இருக்காருல்ல, அவர் ஏதோ கட்சிக்கு போராட்டம் நடத்தணும், கொடி பிடிச்சு நிற்க ஆள் வேணும்னு கேட்டார். அதுக்கு தான் அதுக்கு போகணுங்கிறதுக்காக அட்வான்ஸை கொடுத்தாரு. ஐயா, நைன்னு கேள்வி கேட்காம பணத்தை வாங்கி உள்ள வை. கொடுங்க. எங்க பணம் வேற கையில இருந்து நழுவுது. தப்பான வேலை எதுவும் இல்லையா? ஐயா, பணம் எங்க நழுவிச்சு? நீ சரியா வாங்கிறத பணம் உன் கைக்கு வந்திருக்கும். நீ சரியா வாங்கல, அதான் விழுந்துச்சு. நான் என்னத்துக்கு தப்பான வேலை செய்ய போறேன்னு சொல்லு. இந்தா வாங்கிக்கோ, குடி. சரி, நான் போய் இந்த வேலையை முடிச்சு வந்துடுறேன். என்னங்க இருந்து சாப்பிட்டு போயிடுங்க, சமைச்சு வைக்கிறேன். சரி, சாப்பிட்டே போறேன். நீ சீக்கிரம் சம. சொல்லுண்ணே. டேய் குமார், போராட்டத்துக்கு நேரமாச்சு, எங்கடா இருக்க? அண்ணா, என் பொண்டாட்டி ஏதோ சமைக்கிறேன் சாப்பிட்டோன்னு சொல்லிச்சேண்ணே. ஒரு வயசு சாப்பிட்டு வந்துடுறேண்ணே. டேய், இந்த போராட்டமே உன்னை நம்பித்தான் இருக்கு. பொறுப்பு இல்லாம பேசுற, சீக்கிரம் வா. சரிண்ணே, வரேன். வா குமாரு, உனக்கு காவு சோறு நாங்க போடுறோம். புனிதா, அந்த ஆள் நைங்கிறான். நான் போயிட்டு அப்பளம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். என்ன? என்னங்க சாப்பிட்டு போங்க. இல்லம்மா, அவன் நையும் பான அப்பளம் வந்து தின்னுக்கிறான். என்னங்க குழந்தை வெளியில கரடி பொம்மை பார்த்தா அவளுக்கு ஒரு எட்டு வரும்போது வாங்கிட்டு வாங்க. என் ஜான்சி ராணிக்கு கரடி பொம்மை கேக்குதோ? வாங்கிட்டு வராடா செல்லும், வாங்கிட்டு வந்து. என் செல்லா குட்டி கரடி பொம்மை வேணுமா? நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். இந்த பிடி. அப்பாக்கு பாய் சொல்லு. பாய் பாய் பாய். சீட்டு கொடு, 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 சீட்டு கொடு. ஏழைகளின் தோழன், தொகுதியின் பாதுகாவலன் அண்ணன் கஜேந்திரனை மஜிலிக்குப்ப சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என காக்கூகா கட்சியின் தலைவரை கேட்டுக் கொள்கிறோம். சீட்டு கொடு, சீட்டு கொடு, சீட்டு கொடு. கஜேந்திரன் எனக்கு சீட்டு கிடையாது ஓட்டு. கஜேந்திரன் எனக்கு சீட்டு கிடையாது ஓட்டு. கிடையாது ஓட்டு. கஜேந்திரன் எனக்கு சீட்டு கிடையாது ஓட்டு. கஜேந்திரன் எனக்கு சீட்டு கிடையாது ஓட்டு. தலைவர் போன் பண்றாரு. சொல்லுங்க தலைவரே. டேய், என்னடா தீ குளிப்பெல்லாம் நடந்துருச்சா? இல்ல தலைவரே,
அந்த குமார் பையல இன்னும் காணோம். ஏய் என்ன விளையாடுறியா நீ? கரெக்டா வந்துருவான்னு சொன்ன. என்னடா என்கிட்ட வாங்கின காசை ஓம் பாக்கெட்ல போட்டுக்கிட்டியா? ஐயோ இல்ல தலைவரே, குமாருக்கு 5000 ரூபாய் பணத்தை அட்வான்ஸா கொடுத்தானே, அதுக்கு பதிலா எனக்கு அவன் ஒரு பலூன் கூட கொடுத்தானே. என்னது பலூனா? என்னடா உளர்ற? தலைவரே, அவன் ஒரு கிறுக்கன், ஏதோ மேஜிக் பண்ணி என் பாக்கெட்ல ஒரு பலூனை வர வச்சான். டேய் சை, காரியத்தை முடினா பலூன் வாங்கி விளையாடுறியா நீ? இங்க பாருடா, இன்னைக்கோ நாளைக்கோ மஜிலி குப்பம் வேட்பாளரை அறிவிக்க போறாங்க. அதுக்குள்ள எனக்காக ஒருத்தன் செத்தான நியூஸ் வந்தாகணும். அப்பதான் கட்சியில பிரஷர் பண்ணி சீட்டு வாங்க முடியும், தெரிஞ்சுக்க. டேய், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் சாவு செய்தி எனக்கு வந்தாகணும். இல்ல மகனை ஒன்ன கொளுத்திருவன், ஜாக்கிரதை. ஐயோ வேண்டாம் தலைவரே. தலைவரே, அந்த குமாரு தீ குளிச்சு நிச்சயம் செத்துருவான், கவலைப்படாதீங்க. டேய், அத சீக்கிரம் செய்டா. சரிங்க தலைவரே. ஆரம்பிங்க. சீட்டு கொடு, 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 அண்ணனுக்கு சீட்டு கொடு, சீட்டு கொடு, அண்ணனுக்கு சீட்டு கொடு, அண்ணனுக்கு சீட்டு கொடு. குமார் எங்கடா போய் தொலைஞ்சு? எவ்வளவு நேரம் ஆச்சு? சாரிண்ணே, வீட்டு இருந்து கிளம்பும் போது என் பொண்ணு கரடி பொம்மை வேணும்னு கடிச்சா பொம்மை கடையாண்ட போய் வாங்கிட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சு. சாயங்காலம் போய் அதுக்கெல்லாம் அந்த பொம்மையை கொடுத்து எம்மான் சந்தோஷப்படும், தெரியுமாண்ணே? நீ வீட்டுக்கு போனா தானே பொம்மையை கொண்டு போவ. டேய் குமார், டேய் அதை கொடு. இந்தா குமார், இதை உன் மேல ஊத்திக்கிட்டு அப்படியே பத்த வச்சுக்கோ. என்ன பத்த வச்சுக்கணுமா? என்னன்னு சொல்ற? அது பத்த வச்சுக்கிற மாதிரி நடின்னு சொன்னேன்டா. அட போன ஒரு நிமிஷம் பகீர் நாய் போச்சு. பத்த வச்சுக்கிறப்ப தடுக்க போலீஸ் வரும்னு சொன்ன நீ, போலீஸ் யாரையும் காணாம. டேய், போலீஸ் பக்கத்துல வந்துட்டாங்கடா, நீ போய் ஸ்டார்ட் பண்ணு. வந்துருவாங்களா? சரி, ஒரு நிமிஷம் குமார். என்னண்ணா? இத போட்டுக்கோ, அப்பதான் நம்ம கட்சி ஆளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். போட்டுக்கோ. சூப்பர்ண்ணா, ரியாலிட்டியா இருக்குன்னு நினைக்கிற போல இருக்க. பெரிய ஆள் நீ. பின்ன அது பொய்யா? நீ சாகுற டைம் வந்துருச்சுடா குமார். சரி சரி குமார், சீக்கிரம் போ. சரிண்ணா. அண்ணா, என்னடா இது கலர் தண்ணி தானே? ஆமாண்டா, பச்சை தண்ணியில கலர் பொடியை போட்டு வச்சிருக்கு. சரி. அண்ணன் கஜேந்திரன் வாழ்க! அண்ணன் கஜேந்திரன் வாழ்க! அண்ணன் கஜேந்திரனுக்கு சீட்டு கொடுக்கல, நான் இந்த பெட்ரோலை ஊத்திக்கின்னு கொளுத்திப்பேன். காக்கூக்கா கட்சி தலைவரான சொல்லிக்கிறேன். என் அண்ணன் கஜேந்திரனுக்கு சீட்டு கொடுக்கல, இந்த பெட்ரோலை ஊத்திக்கின்னு கொளுத்திப்பேன். மெய்யாலுமே சொல்றேன், கொளுத்திப்பேன், கொளுத்திக்கிறேன். என்ன எப்படி பண்றான்? ஏய் அண்ணா, அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. இப்ப என்னடா? என்னடா என்ன? கலர் தண்ணின்னு சொன்னே, ஆனா பெட்ரோல் வசம் வருதா? அது ஏதோ அவசரத்துல மாத்தி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நீ சும்மா கொளுத்துற மாதிரி நடி. இல்லண்ணா, சரியா போடல. பெட்ரோல் வசனம் வருதா? நீ நடிக்க தரடா போற. நடி. கஜேந்திரன் வாழ்க! கஜேந்திரன் வாழ்க! அண்ணா, போலீஸ காணாம. வந்துருவாங்கடா, பக்கத்துல வந்துகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் பத்த வைடா. தலைவரை பத்தி பேசு. கஜேந்திரன் வாழ்க! திமுக கட்சி தலைவருக்கு எச்சரிக்கிறேன். கஜேந்திரனுக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கல, நான் என்ன கொளுத்திப்பேன், கொளுத்திப்பேன். பக்கத்துல வர்றது
நீங்க கொஞ்சம் தலையை ஏய் பக்கத்துல குமாரு வராத. வேணாம்டா, உனக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு வேணாம். யாரும் பக்கத்துல சொன்னதை வராத. ஏய் உனக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு சொல்றதை கேளு. குடும்பத்தை கஜேந்திரனை காப்பாத்து வரேன். குமாரு வேணாம்டா. என் அண்ணனுக்கு சீட்டு கொடுக்கல என்ன நான் கொளுத்திப்பேன். கொளுத்திக்க போறேன். அட இவன் என்னத்துக்கு நான் தீப்பொட்டி எடுக்கிறான்? நீ பத்த வச்சுக்கலன்னா உன்னை பத்த வைக்கிறதுக்கு. அட ஆக்டிங் தானே சொல்லி கூட்டல. டேய் நடிப்புக்கு காசு வாங்குறதுக்கு நீ என்ன சிவாஜி கணேசனா இல்ல ரஜினிகாந்தா? நீ சாகுறதுக்கு தாண்டா 5000 ரூபாய் பணம் வாங்கின. வேணாண்ணா வீட்டில் நம்பி என் பொண்டாட்டி குழந்தையெல்லாம் இருக்குதுண்ணே. வேணாண்ணா டேய் வேணாண்ணா விட்டுருண்ணே. வேணாண்ணா அண்ணா